பட்டி கொடுக்க வக்கீல்ல உனக்கு குடி கேட்காடா ஏடா. நேற்று வட்டி ராஜா மோச பாட்டில் வந்து மண்டையில் அடிச்சுக்கிட்டாங்களா? இது எப்போ நடக்கிற விஷயம் தானேப்பா? இதே நடக்கிறது தானா? ஆமாப்பா, காலைல குளிச்சு கிளம்பி வாங்குற வேலையே வட்டி வாங்குற வேலை தான். வட்டி என்கிட்ட தான் வாங்க பார்த்துக்கேன். இதுக்கே இப்படிங்க கோயிலுக்கு போகாத ஆளை கூட பார்த்துடலாம், ஆனால் அவன்கிட்ட வட்டி வாங்க அதால் பார்க்கவே முடியாது. ரியல் எஸ்டேட் அவனோட பெரிய படம். யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்களா? நேற்று அடி வாங்கின மோசை கம்ப்ளைண்ட் கொடுத்தா? கம்ப்ளைண்ட்டா? வீட்டில் ஒன்று பாரு, வட்டிக்கிட்ட நிற்பாங்க. ஏடா இந்தாங்கண்ணே. இப்போ கரெக்டாக இருக்கா? இனிமே ஒழுங்காக கொடுத்துருவோம். 2 மாதம் ஒழுங்காக வந்துடணும். கிளம்பு. இப்படி போனால் என்னடே ஆகும்? ஏதாச்சும் பரவாயில்ல, அவன் கவுன்சிலரும் நிற்க போகிறானா. இப்போ வேணா பாரு, 10 கூட்டு மாவட்டத்தை பார்க்க நிற்பான். நீ இவன் கூட சேர்ந்தனா விளங்காம தான் போவேன். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு சும்மா இருங்க. வெத்தலே வீட்டில் ஒரே நச்சு நச்சுங்க அவனை. டேய், உங்கள் குடும்பத்தில் அரசியல் பற்றி யாருக்கு என்ன தெரியுங்க? இங்கே பாரு, நான் அடுத்த கமிஷன் ஆவேன், அடுத்த ஊராட்சி மன்றத்தில் தான் ஆயிடுவேன். அடுத்து நீ வந்தனா நீ அடுத்த கமிஷன் தான் ஆயிடுவேன். ஒரு ரோடு போட்டால் அது ஒரு கமிஷன், ஒரு பாலம் கட்டினா அது ஒரு கமிஷன், இது ஒரு பில்டிங் கட்டினா அது ஒரு கமிஷன் தானே. இங்கே பாரு, நான் தலையிட்டோம்னா நமக்கு தான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. சரியா? நம்மோனே உங்களை தான் நம்பியிருக்கேன், பார்த்துக்கோங்கண்ணே. ஒரு பிரச்சனை இல்லை, நேராக தலையிட்டு போவோம், ஒரு சீட் ரெடி பண்ணுவோம். சரியா? என்னடே பார்க்கணும் நீயா? ஆமாயா, நம்ம ஊர் விளையாட்டு நான் கவுன்சிலர் அனுப்ப போகிறேன். அதுக்கு நீங்கள் தான் நமக்கு ஒரு சீட் ரெடி பண்ணி தரணும். இது என்ன இன்ஜினியரிங் சீட்டா போகிற வரவனுக்கெலாம் கொடுக்க? அதேமாரி இந்த வார்டில் ஜோசப் மீறி நீ ஜெயிச்சிருவியா? போதா குறைக்கு வட்டிக்கு வேற விட்ருக்கான் ஊர் முழுக்க. தலைவரே, அவன் என்கிட்ட வட்டி கேட்டு வந்திருக்கான். நான் உனக்கு உதவி தான் செஞ்சுருக்கேன். இல்லை, நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா எனக்கு கட்சியில் வியாபாரத்துக்கு 30 நிற்கான். ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்தாலும் 25 ரூபா சேர்த்து வச்சுருக்கேன். நான் நிற்கிறேன், நான் ஜெயிக்கிறேன். சரிடா, ஒன்று பண்ணுவோம். இது கிறிஸ்தவங்க இருக்க வார்டு, நீயோ சர்ச்சுக்கே போகாத ஆள். சர்ச்சுக்கு போய் எல்லாரோடையும் ஐக்கியமாக இரு. ஐயா உனக்கு ஒரு சால்வை போடட்டும், உனக்கு தாண்டா சீட்டு. பண்ணுறேண்ணே. சர்ச்சுக்கெலாம் ஆனால் வந்துக்கிட்டு இங்கே வந்தாண்டா ஊருக்கு நம்ம பற்றி நாளே தெரியும். அப்போ நம்ம இருக்குது தெரியும். யோவான்ஸ்நானனும் இயேசு கிறிஸ்துவும் சொன்ன வாக்கியம் என்னன்னு தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பார்ப்போம். தம்பி எங்கே போகிறீங்க? வீட்டுக்கு. இந்த சர்ச்சு முடியலை, திருவனந்தபுரத்துக்கு முடிச்சுட்டு போகலாம். அந்த இத்துமுன அப்பத்தையும் தண்ணியும் குடிக்கியா? தம்பி, திருவிருந்துனா அவருடைய சமூகத்தில் அப்பத்தையும் திராட்சத்தையும் புசித்து நம்ம பாவமன்னிப்பு அடைஞ்சு ரகசிய வருகைக்கு ஆயத்தமாகிறது சபையா. ரகசிய வருகையா? அவர் என்ன கள்ளக்காதலாம் பண்ணாத ரகசிய வருகைக்கு? நீ வேற அடப்போம். ஐயா உனக்கு ஒரு சால்வை போடட்டும், உனக்கு தாண்டா சீட்டு. ஐயா, இந்த வருஷம் நடக்க போகிற உள்ளாட்சி எலெக்ஷனில் நான் கவுன்சிலர் அடிக்க போகிறேன். அதனால் இன்னைக்கு சாயங்காலம் நடக்க போகிற செவ்வகத்தில் எனக்கு ஒரு பொண்ணாடை போட்டு என்னை ஆசீர்வதிச்சு இதை மக்களுக்கு அறிவிச்சேன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதற்காக நாங்கள் சர்ச்சைக்கு கொடுக்குற ஒரு டொனேஷன்யா, இதை வச்சுக்கோங்க ஐயா. தம்பி வச்சுக்கோங்க ஐயா. வேணாம் தம்பி, சபைங்கிறது ஒருத்தர் தனிநபரை விளம்பரப்படுத்துறீங்களப்பா, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகிறதுக்காப்பா. ஐயா, ஆண்டு வரணும் எங்கள் தாத்தா காலத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்த மாதிரி இல்லை, நீங்கள் சுடுத நிப்பாடுற மாதிரி இல்லை. தம்பி, ஆண்டவர் பொறுமையாக இருக்காருப்பா. எல்லாரையும் ஒன்றா கூட்டி சேர்த்து பரலோகத்துக்கு அடைக்கிறதுக்கு காத்திருக்காருப்பா. ஐயா, நீங்கள் சபையை கூட்டி கூட்டி இவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டே சும்மா நிற்கிது, ஒரு பிரச்சனையுமே இல்லை.
தம்பி இந்த சிலுவை இருளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒளிப்பா. ஒரு நிமிஷம். ஐயா உன்னை கூப்பிட்றாப்புல வரியா? என்ன இப்போ உடனே வரேன். போட முடியுமா முடியாதா? முடியாதுப்பா. சரி நான் பார்த்துக்கிடுறேன். மொத்தலே தலையை கூட்டாரு, அதான் போயிட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டல் ஆக்சிடென்ட் ஆகிட்டேன். நினைக்கிறடா மணி படிக்கவே ஒரு 10-10 இருக்கணும். என்னாச்சு? எங்கே போறீங்க? எங்கே போறீங்க? டாக்டர் டாக்டர் இங்கெல்லாம் என்ன வந்துக்கிட்டு? டேய், நம்முடைய மரணாண்டா அவருடைய வருவ. அது வரைக்கும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும்டா. வா, நம்ம போய் இந்த திரும்ப சமைக்கலாம். ஆக்ஷன். சரி ஓகே பூரா போங்க தயவுசெய்து நாங்கள் முடிச்சுருவோம். ஆக்ஷன். எனக்கு சொல்லி கொடுத்தா பேச மாட்டேங்க. இவ்வளோ நேரம்லாம் நமக்கு ஷார்ட் இல்லை. ரோலிங் ஆக்ஷன்டா. வா வா வா. அவன் உட்காந்து பொறுமையாக இருப்பாருங்க. ஆக்ஷன். இது என்ன இன்ஜினியரிங் சீட்டா? வரதன் போகிறவனுக்குலாம் எடுத்து கொடுக்க. அதை விட ஜோசப்லாம் அவனை விட இந்த திறமைக்கு ஜெயிச்சிருக்கேன். தள்ளிடுதுனே.